ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 55 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனல் என்னை பற்றி யோசித்தீங்க போடுவது உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான படம். எமோஷ்னல் சீன்ஸ் அவாய்ட் ப்ளீஸ், ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா நம்மளால் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தலைன்னா எல்லாத்துலேயுமே ஃப்ளாப். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எமோஷனல் சீன்ஸ் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் தினம் இல்லையா? ஒரு குழந்தை ஒரு சின்ன சைக்கிளை வந்து கற்றுக்கு, அது கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீ சைக்கிளே கற்றுக்கணும் அப்படின்ட்டு அவங்கள வந்து பொத்தி வளர்க்குறாங்க. அடிபட்டுட்டாங்களா குழந்தையில, உடனே சைக்கிள் அடிபட்டுருச்சுன்னொடனே சைக்கிளை தூரம் போட்டுட்டு அந்த குழந்தையும் விடலை, பாதுகாப்பாக அவங்க உள்ளே வச்சு வளர்க்குறாங்க. குழந்தைங்கன்னா அடிப்பட தான் செய்யும். நாம் தான் நெக்ஸ்ட்டு அவங்க நம்பிக்கையை கொடுத்து அடிப்படாமல் நீ எந்திரிச்சு நல்லா ஓட்டணுன்றதை கற்றுக் கொடுக்கணும். அவ்வளோதானே. இது ஒரு விஷயம். எமோஷனலாக ஸ்பாயில் ஆகும். ரெண்டாவது, கேர்ள்ஸ்க்கு ஸ்கூட்டியே நிறைய பேர் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. என் பொண்ணு விழுந்துட்டா என்ன பண்ணுறது, பொத்தி இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் மூவி இருக்கும் இல்லையா? அதாவது இந்த பிரகாஷ் ராஜ்கிட்ட நம்ம ஹீரோ வந்து மாட்டிப்பார் இல்லைங்களா, ஜெயம் ரவி சார். அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கணும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு இந்த குழந்தைய வளர்த்து விட்டார். ஒரு கட்டத்தில் இவங்க பிடிக்காத நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது ப்ளீஸ். எமோஷன் சீன்ஸ் இதனால தாங்க ஸ்பாயில் ஆகுது ஒவ்வொருத்தவங்க லைஃப். தன்னோட பிள்ளை வந்து சரியில்லைன்னு தெரிஞ்சிருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவன் மாறிடுவான் இந்த நம்பிக்கையில் இருக்காங்க இந்த காலகட்டத்தில். அவ்வளோதான், டோட்டல் லைஃப் அந்த பொண்ணோட லைஃப் காலி. குடிக்க அடிக்ட் ஆனவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, தெரிஞ்சிருந்தோம் மாறிடுவாங்க. எப்படி மாறுவாங்க? வேண்டான்னு ஒரு விஷயத்த சொன்னால் நாம் தான் முதல்ல இந்த உலகத்துக்கு. நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அது தவறு, அது கெடுதல் அப்படி சொன்னால் நீங்கள் தான் முதல். எப்படி கேட்பாங்க? தானாக திருந்தோம்னா அந்த பொண்ணோட லைஃப் காலி. இப்படிப்பட்டவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது பேரண்ட்ஸ், ஆனால் பண்ணுறாங்க. இதுவும் எமோஷ்னல் சீன்ஸ். இதனால் தன்னோட பையன் சரியில்லைன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணோட லைஃப் வீணாக போயிடுது. அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. கல்யாணம் பண்ணி முடிச்சு கடமை முடிஞ்சிச்சு, தட்ஸ் எனஃப். இப்படி ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி யாரை மாற்ற முடியும்? அவனை அழிச்சிட்ருக்காங்கிற விஷயமே தெரியல. போதைக்கு அடிக்ட் ஆகிறாங்க. ஒரு ரூம் கிடச்சிருது, பையனை பார்க்கறதில்ல, குடிக்கிறாரு, சிகரெட் ஊதுறாரு. இதெல்லாம் கெடுதல். சொல்லி கொடுத்து வளர்க்கல. எமோஷனல் சீன்ஸ் உள்ள வளர்க்கணும். என்னங்க பேடு ஹேபிட்டுக்கெல்லாம் அவங்க துணையாக இருக்கலாம், தப்பு தானே. இதுவும் எமோஷனல் கிரியேட்டால் ஒரு பொண்ணோட லைஃப் சிம்பிள். இந்த மாதிரி எமோஷனல் சீன்ஸால் பல பேர் லைஃப் கேள்விக்குறியாக இருக்குது. மாற்றிடலாம் மாறிடுவாங்க. நேரம் சரியில்லை, விதி மேலே பழைய போகிறது. மனுஷன் சரியில்லைன்றது எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க, நாம் சரியில்லைன்றது எப்போ சரி பண்ணுவோம்? சொல்யூஷன் இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு சான்ஸ் தான் கடவுள் கொடுப்பார். சரியாக பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், சிம்பிள், லைஃப் காலி. இதில் என்னென்னா, ஒருத்தவங்க வந்து தவறு செஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க ஏற்றுப்பாங்க. எந்த